ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரோலெக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கொடுக்குற பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணிங்க. நான் போகிற யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலைட் மோஷன் ஓப்பன் பண்ணணுன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கொடுத்தோன்னே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு இங்கே உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் உங்கள் இமேஜ் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணோன்னே இப்போ வந்து ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே இருக்கக்கூடிய 3 டாட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து இமேஜ் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணோன்னே இப்போ வந்து பேக் வந்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனும் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்போர்ட் ஆனோடனே சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்தமாரி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எல்லா இமேஜும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இமேஜை வந்து முடித்தோடனே அதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுத்து திரும்பி வந்து பேக் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எல்லா இமேஜும் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணோன்னே இப்போ வந்து பேக் வந்துட்டு பீட் மார்க் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இமேஜ் 1ன்னு இருக்கும். ஸோ இந்த இமேஜ் 1 லேயரை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஸ்டார் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்த உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்போ இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். அதேமாரி இமேஜ் 2ன்னு இருக்கக்கூடிய இந்த லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ரெண்டாவது ஃபோட்டோவையும் ஆட் பண்ணுங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து. ஸோ இப்போது ரெண்டாவது ஃபோட்டோவும் ஆட் ஆகிடுச்சு. இந்தமாரி இமேஜ் 3, இமேஜ் 4, பேக்ரவுண்ட் இமேஜ் 5 இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த லேயர்லலாம் நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜை ஆட் பண்ணுங்கள். இப்போது இமேஜ் 5யும் அதேமாரி வந்து கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதேமாரி உங்களுக்கு தேவையான இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணி முடித்தோடனே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே 10:16 இந்த ரேஷியரில் பீட் மார்க் இருக்கும். அதேமாரி 11:4 இங்கே ஒரு பீட் மார்க் இருக்கும். இந்த 2 பீட் மார்க்கும் நடுவில் இமேஜை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படின்னு சொல்லித்தரேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்ட்டு இமேஜை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. 11:4 அது வரையும் அந்த பீட் மார்க்கில் வந்து உங்கள் டைம்லைனை செட் பண்ணிட்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து ட்ரிம் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பும். இதேமாரி ரெண்டாவது இமேஜை வந்து ட்ரிம் பண்ணுங்கள். அதேமாரி மூணாவது இமேஜ். ஸோ இந்தமாரி எல்லா இமேஜும் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வாங்க இந்த பீட் மார்க்கில். ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜும் வந்து நீங்கள் செட் பண்ணி முடித்தோடனே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்தோடனே இங்கே பீட் மார்க் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இப்போது நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கெலாம் வந்து இந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு இப்போ வந்து இந்த எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ வந்து 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். இதை கொடுத்து இப்போ இதை வந்து நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து இதுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணாமல் மூணாவது இருக்கக்கூடிய இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. ஸோ இதேமாரி 4வது இமேஜ் விட்டுட்டு 5வது இமேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அது ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து நடுவில் ஒரு ஃபோட்டோ விட்டு இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நடுவில் ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்தோடனே ஷேக் எஃபெக்ட்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்போது ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய எஃபெக்டை வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வாங்க.
திரும்பி பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணோன்னே இப்போது நடுவில் நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் விட்ட அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட்டை நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வாங்க அப்படியே. ஸோ இந்தமாரி நீங்கள் நடுவில் விட்ட எல்லா ஃபோட்டோக்கும் வந்து 2வது எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடித்தோடனே திரும்பி பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 4 லேயரை நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஸோ இங்கே ஐ சிம்பிள் இருக்கும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இதை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி உங்களுக்கு டிக் மார்க் மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த 4 லேயரையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் காப்பி 4 லேயர்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வாங்க. ஸோ பேக் வந்தோடனே பீட் மார்க்குன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அந்த 4 லேயரையும் வந்து இல்லை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே திரும்பி லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 4 லேயர்னு இருக்கும். இதை வந்து கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போது ரெடி ஆகணுன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே சைடில் ஒரு ஏரோ மாதிரி காட்டும். இந்த ஏரோவை கிளிக் பண்ணி உங்களுடைய எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை வந்து 720 பிக்சலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இந்தமாரி தான் வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீசெட்லாம் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ மறக்காமல் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரீசெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.